ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது அக்டோபர் மந்தோடைய செகண்ட் பார்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது இது எந்த ஃபர்ஸ்ட் வீக்கானது ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் வீக் தான் இருக்கும் ஓகேவா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டீசாலினேஷன் சிஸ்டம், அதாவது சாலினேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த சால்ட் இருக்கக்கூடிய வாட்டர், ஸோ சீ வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், ஸோ இதெல்லாம். அப்போ அப்படின்னா அந்த சால்ட்டை பிரிக்கிறது. ஸோ அப்போது சீ வாட்டர், அதுக்கப்புறம் பிராக்கிஷ் வாட்டர், இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறது ஓகேவா. ஸோ அந்த ஒரு இதுவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ஐஐஎஸ்சி பெங்களூர். ஸோ அதில் எவ்வளோ வரைக்கும் சால்ட் இருந்தால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா 20% வரைக்கும் சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருந்தால் அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது பண்ண முடியும் ஓகேவா. ஸோ யார் டெவலப் பண்ணியிருக்கா? ஐஏஎஸ்சி பெங்களூர் ஓகேவா. ஸோ சிஃபான் பவர்ட் அப்படின்னா சிஃபான் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஓகேவா. ஸோ ஹை பாயிண்ட்லேருந்து லோ பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ ஒரு டியூப் வழியாக வரும். ஸோ அதுவும் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராவிட்டினால் இல்லை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஹை பாயிண்ட்லேருந்து லோ பாயிண்ட்க்கு வரும். ஸோ அந்த மெக்கானிசம் பேர் தான் சிஃபான் ஓகேவா. சிஃபான் பவர்டு தெர்மல் டீசாலினேஷன் ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாமா. ஸோ இது யார் டெவலப் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ ஹேண்டில் பண்ணோன்னா 20%. ஓகே. நெக்ஸ்ட் டிஏஎஸ்எல், டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஃபஸ்ட் ப்ரைவேட் செக்டார் ஹெலிகாப்டரோடைய ஃபைனல் அசம்பிளி லைனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட் ப்ரைவேட் செக்டார் ஹெலிகாப்டர் ஓகேவா. ப்ரைவேட் செக்டார் ஹெலிகாப்டரோட ஃபைனல் அசம்பிளி லைனை வந்து செட்டப் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் ஓகே. ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டர் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேட் இன் இண்டியா ஹெலிகாப்டரும் இதுதான் ஓகேவா. ஸோ எப்போ டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2027 ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த அசம்பிளி லைன் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் ஏர்க்ராஃப்ட் ஓகேவா. ஸோ டாடா டிஏஎஸ்எல் கூட இது செகண்ட் அசம்பிளி பிளான்ட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ C-29 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஓகேவா. ஸோ இது எங்கே இருக்குது, இதோடைய அசம்பிளி லைன் அப்படின்னு பார்த்தோம்னா வாடோடரா குஜராத்தில் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போது இது வந்து டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் கூட சேர்ந்து பண்ணுற செகண்ட் அசம்பிளி பிளான்ட் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா C-295 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் அது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபர்ட் வித் இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன். ஸோ இன்டர்நேஷ்னல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் அவார்டு வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் செக்யூரிட்டிக்காக ஓகே. ஸோ இது யார் ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படின்னா வேர்ல்டு சோஷியல் செக்யூரிட்டி ஃபோரம், ஸோ மலேசியாவில் ஓகேவா. ஸோ அந்த மீட்டிங் வந்து வேர்ல்டு சோஷியல் செக்யூரிட்டி ஃபோரம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா மலேசியாவில். ஸோ அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த அவார்டு, ஐஎஸ்எஸ்சி அவார்டு. ஸோ இது யார் ரிசீவ் பண்ணுறா அப்படின்னா மன்சுக் மாண்டவியா. ஸோ நம்ம சோஷியல் செக்யூரிட்டியில் வந்து எந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 2015 10 இயர்ஸ் பேக்கில் வந்து பார்த்தோம்னா 19% இருந்தோம். இப்போ 64.3% இருக்கும் ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ ரைட் லைவ்லிஹுட் அவார்டு, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ ஆல்டர்னேட் நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யார் வந்து வின் பண்ணியிருக்கா, ரைட் லைவ்லிஹுட் அவார்டு அப்படின்றது. ஸோ பசிபிக் ஐலாண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைட்டிங் கிளைமேட் சேஞ்ச், இது ஒரு ஆர்கனைசேஷன் ஓகேவா. ஸோ யூத் லீட் ஆர்கனைசேஷன் இது. அதுவும் அப்புறம் ஜூலியன் ஆக்யூவான், இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு அட்வொகேட் ஓகேவா, லாயர். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அவார்டை வந்து ஒன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 2 ஸ்டால்கோமில் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் வேறு யாரையும் ஆனர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுடான்ஸோடைய எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ரூம்ஸ் ஹியூமானிட்டேரியன் நெட்வொர்க் ஓகேவா. ஸோ பர்மீஸ் ஆன்டி கரப்ஷன் குரூப் அது ஓகே. ஸோ அவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
ஆட்ரே தாங். ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா தாய்வானுடைய டிஜிட்டல் டெமோக்ரஸி அட்வொகேட். ஓகேவா. ஸோ இவரையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸோ கேபினட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 இயர்க்கான ஒரு ஸ்கீம். ஸோ என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்ம நிர்பார்தா இன் பல்சஸ். அதாவது பல்சஸில் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி அடையிறது, சஸ்டைனபிலிட்டி அச்சீவ் பண்ணுறது. ஸோ இதுதான். ஸோ அதுக்கான அவுட்லே பார்த்தோம் அப்படின்னா ஸோ 11,440 crores. ஓகேவா. ஸோ 6 இயர்ஸ்னும் போது ஃபினான்ஷியல் 26 சேர்த்து. ஓகேவா. ஸோ 26லேருந்து 31 வரைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதாவது 4 இயர்ஸ்க்கு 6 இயர்ஸில் 4 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஃபுல், அதாவது 100% ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுன்னு பார்த்தோம்னா நாஃபடும் என்சிசிஎஃப்பும். ஓகேவா. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த 2 ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 2032 வந்து ஸோ 2030 அந்த இயர்க்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ பல்சஸோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 350 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பாருங்கள். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேபினெட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா 57 நியூ கேந்திரா வித்யாலயாஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் அந்த 57ல் 7 வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணும். ஸோ மற்ற 50யும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. 20 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வரைக்கும் கேவிஏ இல்லாத டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க 20. ஸோ இதுக்கான ஃபண்டு 9 இயர்ஸ்க்கான ஃபண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5,862.55 crores. ஓகேவா. 5,862.55 crore. ஓகே. ஸோ மொத்தம் எவ்வளோ கேவிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1,288. ஸோ 1,288 கேவிஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 3. அந்த 3 வந்து எங்கே இருக்குன்னா அப்ராடில் இருக்குது. ஸோ மாஸ்கோ, காத்மண்டு, தெஹ்ரான். ஓகேவா. ஸோ இந்த 3 சேர்த்து தான் 1,288. ஓகேவா. ஸோ இந்த கேந்திரா வித்யாலயாஸ் அப்படின்றது எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 1962. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏடிபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 190 million வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இண்டோர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்காக 190 million லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ 8.62 kilometer வந்து அண்டர் மெட்ரோ வந்து லைன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஒரு 7 ஸ்டேஷன்ஸில். ஸோ ஸோ மெட்ரோ லைனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏன் மெட்ரோ லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் வந்து குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12,414 tons வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இண்டோர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மத்திய பிரதேஷ் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ எவ்வளோ இண்டோர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ வந்து ஏடிபி வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா $190 million. ஓகே. நெக்ஸ்ட்டு டிபிஐஐடியும் தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓஏ போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த யூஎஸ் தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்தியாவில் இருக்க பயோடெக்னாலஜி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்டார்ட் அப்ஸை க்ரோத் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணுறதுக்காக தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் கிட்ட எம்ஓயு போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு 500 ஸ்டார்ட் அப்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் பயோடெக்னாலஜி செக்டாரில். ஸோ அதனால் டிஎஃப்எஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ பயோவர்ஸ் சேலஞ்ச், பயோவர்ஸ் மென்டார் சைக்கிள் அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடிஷ்னலாக 400 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க ட்ரெயின் பண்ணி கைட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ பயோவேஸ் அலுமினி நெட்வொர்க் அப்படின்றது வந்து ஒரு லாங் டேர்ம் மென்டார்ஷிப்பு. ஸோ மென்டார்ஷிப் பண்ணுறது, கோச்சிங் கொடுக்கறது, கைட் பண்ணுறது, ஃபண்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஸோ அதுதான் வந்து பயோவேஸ் அலுமினி நெட்வொர்க். ஓகே. ஸோ அது எந்த இதுன்றது நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ தெர்மோ ஃபிஷர் சயின்டிஃபிக் அப்படின்றது யூஎஸ். ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ எந்த கண்ட்ரின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ராஸ்பெரிட்டி சம்மிட். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இந்த சம்மிட்டில் ஸோ இந்தியாவும்
யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகேவா? ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா $100 பில்லியன். ஸோ ஓவர் 15 இயர்ஸ்க்கு. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு. ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு போடுறாங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படின்னா $100 பில்லியன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 1லேருந்து 31 வரைக்கும் என்னவா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்தாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சிம்பிள் வந்து பிங்க் கலர் ரிப்பன். ஓகேவா? ஸோ தீம் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவரி ஸ்டோரி இஸ் யூனிக் அண்ட் எவரி ஜேர்னி மேட்டர்ஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து குன்வந்த்ரி, டாக்டர் குன்வந்த்ரி கன்பட்லால் பரிக். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவர் வந்து இறந்துட்டார் பாசிட்டிவாகவே. ஓகேவா? ஸோ அவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ என்ன ஓகேவா? ஸோ அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஃப்ரீடம் ஃபைட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ மகாராஷ்டிராவோடைய பைத்தானி சாரீஸ் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா GI டேக் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் மாபிக்கி 2025. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்ரோலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபிசிக்கல் இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது ஒரு மீட்டிங் மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஸோ எல்லாருமே. ஓகேவா? ஸோ எல்லோரும் கலந்துக்கிறாங்க. ஸோ இது மெயினாக எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா மீட்ரோலஜி. ஸோ மீட்ரோலஜி அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்ஸ் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்ரோலஜி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான தீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் ஆல் டைம்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பீப்புள். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சயின்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஹை லெவல் கமிட்டி. ஸோ கமிட்டியை வந்து லீட் பண்ணுறது யார், அதோடய ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு 9 ஸ்டேட்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ ரெக்கவரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு கமிட்டி அந்த லீட் பண்ணக்கூடியது அதோடய ஹெட் வந்து ஹோம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ மிட்டிகேஷன், ரெக்கவரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காரு. மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேட்ஸாக. ஸோ என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அசாம், கேரளா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? ஸோ அதுக்கான டோட்டல் அவுட்லே 4645.60 crore. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹெட் வந்து ஹோம் மினிஸ்டர். ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஃபினான்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதெல்லாம் நிறைய, அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா மெயினாக அஃபெக்ட் ஆகுது ஃபார்மிங். ஸோ இந்த மாதிரியானலாம் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கார். அதுக்கப்புறம் நிதி ஆயோகோடைய வைஸ் சேர்மன் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க இதில். ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜுவனேஷன் ஃபார் வெட்லாண்ட்ஸோடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ். அதுவும் மெயினாக எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தோம்னா அசாமில். அதுக்கு ஒரு 692.05 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அர்பன் ஃப்ளட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா 11 சிட்டிஸ். ஸோ என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போபால், புவனேஸ்வர், குவஹாட்டி, ஜெய்ப்பூர், கான்பூர், பாட்னா, ராஜஸ்தான், திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், இண்டோர், லக்னோ. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2000. ஸோ இதுக்கானது. ஓகேவா? ஸோ இந்த அர்பன் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அவுட்லைன் பார்த்தோம்னா 2444 crores. 90% வந்து சென்டர் ஷேரு, 10% வந்து ஸ்டேட்ஸோட ஷேர். ஓகே. ஸோ இதில் வந்து எவ்வளோ வந்து அவுட்லே போட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்டர் ரிலீஸ்டு 13,578 crore to 27 states அண்டர் SDRF அப்படின்னா என்னது? ஸ்டேட் டிசாஸ்டர்
ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ அந்த ஃபண்டு கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 27 ஸ்டேட்ஸுக்கு வந்து 13,578 வந்து எஸ்டிஆர்எஃப் கீழேயும், என்டிஆர்எஃப்க்கு கீழே 12 ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 க்ரோஸையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு சிசிஇஏ. ஸோ சிசிஇஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன க்ராப்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரபி க்ராப்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ எந்த சீசனுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27 ரபி க்ராப்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ இதில் எதுக்கு வந்து அதிகமான இன்க்ரீஸ் எம்எஸ்பி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாஃப்ளவருக்கு 600 ருபீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிற ரபி க்ராப்ஸ்லேயே இதுதான் வந்து ஹையஸ்ட் இன்க்ரீஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லென்டிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 300 தான். ரேப் சீட் மஸ்டர்ட் இதுக்கு வந்து 250. ஸோ கிராமுக்கு வந்து 225. பார்லேக்கு வந்து 170. வீட்டுக்கு வந்து 160. ஓகேவா. ஸோ அப்போ அதிகமாக எந்த ரபி க்ராப்புக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 600 சாஃப்ளவர். ஓகேவா. ஸோ அதே சமயம் ஹையஸ்ட்டு எம்எஸ்பி இருக்கக்கூடிய க்ராப் எதுன்னு பார்த்தோம்னா லென்டில் 7,000 per quintal. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த எம்எஸ்பி யார் ரெக்கமெண்ட் பண்ணுறா நமக்கே தெரியும், சிஏசிபி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சில மெஷர்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அலோவ் டு ஃபினான்ஸ் கார்ப்பரேட் டேக் ஓவர்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து வாங்குறதுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து லோன் கொடுத்தது இல்லை. ஓகேவா. டேரெக்டாக இந்த விஷயம் அதாவது இன்னொரு கம்பெனியில் இருக்க ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஓகேவா ஷேர்ஸுன்னு இல்லை வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னொரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸோ இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ருப்பி டினாமினேட்டட் லோன்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆர்பிஐ வந்து ஐபிஓ கொடுக்குற ஃபினான்சிங்கோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 லேக்லேருந்து 25 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லோன்ஸ் அகைன்ஸ்ட் ஷேர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 லேக்லேருந்து 1 crore. ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதாவது ஆர்பிஐ ஆல்சோ எக்ஸ்பேண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் கரன்சிஸ் பெஞ்ச்மார்க்டு பை ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்தியன் ருபீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபாரின் டாலர்ஸோடைய வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஒரு சில கரன்சிஸ்க்கு மட்டும்தான் இந்த எஃபிஐஎல் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இதுவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் சில கரன்சிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த கரன்சிஸ் மட்டும் கவர் ஆகிருந்துச்சு அப்படின்னா US டாலர், ஈரோ, பவுண்ட், yen. ஓகேவா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்பிஐ ஆல்சோ ப்ரொபோஸ்ட் ஸ்கிராப்பிங் 2016 framework டிஸ்கரேஜிங் பேங்க்ஸ் ஃப்ரம் லெண்டிங் டு லார்ஜ் பாரோவர்ஸ். ஸோ அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 7 சர்க்குலர்ஸ் வந்து ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சர்க்குலர்ஸ் தான் இது. ஸோ அதாவது லார்ஜ் பாரோவர்ஸ்க்கு அவங்களுடைய கிரெடிட் லிமிட் 10,000 crore அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு லெண்ட் பண்ணுறதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஃப்ரேம்ஒர்க்கில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஃப்ரேம்ஒர்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ அதுதான். ஓகே. ஸோ இந்த லிமிட்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 20 லேக்லேருந்து 1 crore, 25 லேக்லேருந்து 10 லேக்லேருந்து 25 லேக். ஸோ அந்த லிமிட்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து யூபிஐயோட ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ யூபிஐயோட ட்ரான்சாக்ஷன்ஸ் செப்டம்பர் மந்தில் எவ்வளோ நடந்துச்சு அப்படின்னா 19.63 பில்லியன். ஓகேவா. இது ட்ரான்சாக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு யூபிஐயோட வேல்யூ என்ன செப்டம்பர் மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 24.90 ட்ரில்லியன். ஓகே. ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19.63. ஸோ வேல்யூ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 24.90 ட்ரில்லியன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் எவர் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வேல்யூ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மே மந்த்து தான் வந்து
அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25.14 வால்யூம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20.01 பில்லியன் இன் ஆகஸ்ட் 2025. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபினான்ஷியல் 27ல் ஸோ இந்த யூபிஐயோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 1 டேக்கு, இப்போ 1 மந்த்துக்கு 19.63 பில்லியன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அதுவே 2027லலாம் என்ன ஆகும் அப்படின்னா, 1 டேக்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 1 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி டோட்டல் ரீட்டைலர் டிஜிட்டல் பேமெண்ட்டில் 90% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஐ மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவர் த 5 இயர்ஸாக. ஓகே ஓகே, வேல்யூஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராண்டட் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் எஸ்ஆர்ஓ ஸ்டேட்டஸ் டு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ எஃப்ஐடிசிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து எஸ்ஆர்ஓ ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நியூ ரிஸ்க் பேஸ்டு மாடல் ஃபார் டெபாசிட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் செட் டு பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 27. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 27ல் இருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு பேங்க்கோடைய ரிஸ்க், ஓகேவா, ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எப்போத்துலேருந்து இந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி ப்ரீமியம்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் இயர் 27லேருந்து. ஓகேவா? இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26 போயிட்டுருக்கா, அப்போ ஃபினான்ஷியல் இயர் 27லேருந்து அப்படின்னா April 1லேருந்து. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ராங்கர் பேங்க்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக பே பண்ணுவாங்க. ஸோ வீக்கர் பேங்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 பைஸ், ஒரு 100 ருபீஸ் டெபாசிட்ஸ்க்கு 12 பைசே. ஓகேவா? ஸோ இப்போது ஸ்ட்ராங்கர் பேங்க்ஸ் அப்படின்னா இந்த அவங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த 12 பைசே அப்படின்றத விட கம்மியாக இருக்கும். ஸோ 12 அப்படின்றது வீக்கருக்கு. ஓகேவா? அதை விட அதிகமாக போகாது யாருக்கும். ஸோ வீக்கர் பேங்க்ஸ்க்கு 12. ஸோ மீடியம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 12லேருந்து கொஞ்சம் குறையும். இல்லை லோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரீமியம்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ப்ரீமியம்ஸ் வந்து யாருக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் டெபாசிட்டர்ஸ். ஓகேவா? டெபாசிட் இன்சூரன்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இது வந்து 5 lakh பர் டெபாசிட்டர். ஒரு டெபாசிட்டருக்கு வந்து எவ்வளோ வந்து ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கவரேஜ், டெபாசிட் இன்சூரன்ஸ் கவரேஜ் வரும் அப்படின்னா 5 lakh பர் டெபாசிட்டருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்த டிஐசிஜிஇ இது எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா டிஐசிஜிஇ ஆக்ட் 1961 கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது ஆக்ட். பட் எப்போ வந்து இது பண்ணாங்க, ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1962லேருந்து. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 இயர்க்கான ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 இயர்ஸ்க்குள்ளே அந்த இனிஷியேட்டிவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்னென்னா இப்போ கரண்ட் இன்கர்டு லாஸ் இதிலருந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு பேங்க்கில் வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபால்ட் ஏற்படுது, இல்லை லாஸ் ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா ஒன்ஸ் அந்த லாஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரொவிஷனை மேக் பண்ணாமல் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரொவிஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அட்வான்ஸாகவே முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படும் அப்படின்றத அட்வான்ஸாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அட்வான்ஸாகவே வந்து மேக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து யாருக்கு மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மட்டும்தான். பட் யாருக்கு இதுக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், ஆர்ஆர்பிஸ் இவங்களுக்குலாம் வந்து என்ன கிடையாது அப்படின்னா இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து April 1, 2027லேருந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், 4 இயர்ஸ்க்குள்ளே 2031க்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 4 இயர்ஸ்க்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா சடனாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் 4 இயர்ஸ் டைம் கொடுக்குறாங்க ஆர்பிஐ. ஓகே, ஸோ 2031க்குள்ளே அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா?
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஸோ கேபினெட் வந்து டிஆர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடிஷ்னலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 3%. ஓகேவா? ஸோ இந்த 3% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ 55% ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஜூலை 1, 2025 ஓகேவா? இந்த 3% இன்க்ரீஸ் ஆகி, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க டிஏ, பென்ஷனர்ஸ்க்கு டிஆர். ஓகேவா? ஸோ இது யார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, 7th பேமெண்ட் கமிஷன். ஓகேவா? ஸோ அதோடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் குமார் மாத்தூர். ஓகேவா? ஸோ இந்த பே கமிஷன் அப்படின்றது வந்து எவ்ரி 10 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே. ஸோ அதே மாதிரி 8th பே கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓவராலாக 55%. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி பேமெண்ட், ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதோடைய பீரியடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மந்த்லேருந்து 6 மந்த்தாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, மெர்ச்சன்டிங் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன, இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இவங்க ஒரு இன்டர்மீடியேட்ரி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்ரி. ஸோ யாருக்கு இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் கூட்ஸை வாங்கி, ஓகேவா, கூட்ஸை வாங்கி செல்லர்கிட்டேருந்து வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பையருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஓகேவா? பட் அந்த கூட்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, அந்த இன்டர்மீடியேட்டரிக்கு கையில் வராது. டேரெக்டாக செல்லர்கிட்டேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, டேரெக்டாக பையருக்கு தான் போகும், இன்டர்மீடியேட்டர்கிட்ட வராது. ஓகேவா? ஸோ இவங்களும் ஃபாரின் தான், இவங்களும் ஃபாரின் கண்ட்ரி தான். ஓகேவா? ஸோ அப்போது பேமெண்ட் கரன்சி, ஃபாரின் கரன்சியில் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ அது வந்து 4 மந்த்ஸுக்குள்ளே ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிடணும், பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரின் கரன்சி பேமெண்ட்டு. ஸோ அந்த பீரியடை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 மந்த்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ வந்து ஸ்மால் வேல்யூ எக்ஸ்போர்ட்டர்ஸ், அதாவது ஸ்மால் வேல்யூ எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் 2 பேருக்குமே அப் டு எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா 10 lakh வரைக்கும். ஸோ நீங்கள் 10 lakh வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பில்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா, பேங்க்ஸ் மூலிமா தானே செட்டில்மெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் வெறும் அப் டு 10 lakh வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பில்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் அந்த 10 lakh மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ பேங்க்ஸில் கேட்குற சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப் டு 10 lakhs வரைக்கும் நீங்கள் எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெறும் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ டிஎன்பி பேங்க்கும் விகோஃபின் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிஎன்பி பேங்க்கில் வந்து ஸோ அதோடைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, ஸோ டிஜிட்டல் பேங்கிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்கிங் ஆஸ் ஏ பேமெண்ட் அக்ரிகேட்டர் மாடல் அப்படின்ற ஒரு மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எம்எஸ்எம்இ, ஸ்டார்ட் அப்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ இவங்களுக்கானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விகோஃபின் அப்படின்றது வந்து டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சர் ஸ்கீம் ECMS. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 2025. ஸோ இதுக்கான அவுட்லே பார்த்தோம்னா 22,919 crores. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 30 வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 249 அப்ளிகேஷன்ஸ். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,15,351 crore. பட் நம்ம வந்து டார்கெட் எவ்வளோ செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் 59,350 crores தான் வந்து செட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட அது அப்படியே டபுளாக நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ், ஸோ என்ன ஸ்கீமு, எந்த எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க, எவ்வளோ அவுட்லே, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கேபினெட் அப்ரூவ் பயோமெடிக்கல் ரிசர்ச் கேரியர் ப்ரோக்ராம். ஸோ ஃபேஸ் 3. ஸோ ஃபேஸ் 3 வந்து பயோமெடிக்கல் ரிசர்ச் கேரியர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறா அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் வெல்கம் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு யூகேவோட
யூகேயோட கம்பெனியும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 இயர், நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா அலையன்ஸ் வந்து 1500 crores வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி 1000 crores கொடுக்குறாங்க. வெல்கம் ட்ரஸ்ட் வந்து 500 crores. எதுக்காக அப்படின்னா இந்த ரிசர்ச்க்காக, பயோமெடிக்கல் ரிசர்ச்க்காக. ஓகேவா? ஸோ இந்த பிஆர்சிபி அப்படின்றது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2008 to 2009. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த பயோமெடிக்கல் ஃபீல்டில் ஸோ அதோடைய ரிசர்ச் வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணதான். ஓகேவா? 6 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா அலையன்ஸ் 1500, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி 1000 crore, வெல்கம் ட்ரஸ்ட் வந்து 500 crores. ஓகேவா? ஸோ ஓவராலாக 3000 crores. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஷர்வில் பட்டேல். ஸோ ஷர்வில் பட்டேலில் ஐபிஏன்றது வந்து என்னென்னா இந்தியன் ஃபார்மாக்யூட்டிக்கல் அலையன்ஸ் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கான பிரசிடெண்ட்டாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷர்வில் பட்டேல். ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா சமீர் மேக்தா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளென் சல்டன்ஹா. ஓகேவா? கிளென் சல்டன்ஹா. ஸோ ஷர்வில் பட்டேல் வந்து பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட் வந்து கிளென் சல்டன்ஹா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சஞ்சய் சால்கே. ஸோ இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கேப் ஜெமினியோடைய இந்தியாவுக்கான சிஇஓவா. ஓகேவா? கேப் ஜெமினி வந்து அதோடைய இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்க்கான சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கேப் ஜெமினி இந்தியாவோடைய சிஓஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஓஓவாக வந்து இப்போ கரண்ட்டில் வந்து சஞ்சய் சால்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஓஓலேருந்து சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா அஸ்வின் யார்டி வந்து இருந்தார். ஓகே. ஸோ January 1, 2026 வந்து சஞ்சய் சால்கே வந்து சிஇஓவாக இருக்க போகிறாரு கேப் ஜெமினி இந்தியாவுக்கு. ஓகே. ஸோ இப்போ அஸ்வின் யாதேவை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா போர்டுக்கே. ஓகேவா? கேப் ஜெமினி இந்தியா போர்டு. ஸோ சிஇஓலேருந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேக்ஸ் டிவல்யூஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,106.03 crores. ஓகேவா? ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா October 1, 2025. ஸோ நார்மலாக மந்த்லி டெவல்யூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 81,735 crores. ஓகேவா? ஸோ அது கூட சேர்ந்து இந்த அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த 1,106.03 crores வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக வந்து இந்த அலோகேஷன் எந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18,227 crores. செகண்ட் வந்து பீகார், தேர்டு எம்பி. ஓகே. ஸோ யூபி, பீகார், எம்பி. ஸோ லோயஸ்ட் யார் ரிசீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிம் இல்லை, கோவா வந்து ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு, செகண்ட் லோயஸ்ட் வந்து சிக்கிம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் வந்து கோவா 392 crores, செகண்ட் லோயஸ்ட் சிக்கிம் 394 crores. ஸோ ஹையஸ்ட் யார் ரிசீவ் பண்ணியிருக்கா, லோயஸ்ட் யார் ரிசீவ் பண்ணியிருக்கா, ஓவராலாக October 1 அன்றைக்கி எவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு 1,01,603 crores. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேர்ல்ட் அனிமல் வெல்ஃபேர் டே October 4th. ஸோ இம்பார்ட்டண்ட், அனிமல்ஸ் சேவ் த பிளானட். ஓகே. வேர்ல்ட் அனிமல் வெல்ஃபேர் டே. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அப்படின்னு பார்த்தோம்னா October 4 to 10. ஓகே. October 4 to 10 வந்து வேர்ல்டு ஸ்பேஸ் வீக். ஸோ நேஷ்னல் ஸ்பேஸ் டே என்னைக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. நேஷ்னல் ஸ்பேஸ் டே என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்குக்கான தீம் அப்படின்னு பார்த்தோம்னா லிவிங் இன் ஸ்பேஸ். ஓகே. லிவிங் இன் ஸ்பேஸ் இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்வேஸ் டு வண்டர் அன்லாக்கிங் க்ரூயிஸ் டூரிசம் கான்ஃபரன்ஸ். ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தோம்னா வாட்டர்வேஸ் டு வண்டர் அன்லாக்கிங் க்ரூயிஸ் டூரிசம். ஓகே. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில். இது ஆர்கனைஸ் பண்ணது இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும். ஸோ மும்பையில் நடக்கிறதுனால மும்பை போர்ட் ட்ரஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் இவங்க 3 பேரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸை. ஓகேவா? ஓகே. ஸோ யார் கண்டக்ட் பண்ணால் எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஸோ நேஷ்னல் டீச்சர்ஸ் டே வந்து September 5. கரெக்டாக?
ஸோ வேர்ல்டு டீச்சர்ஸ் டே வந்து October 5. ஓகே, ஸோ வேர்ல்டுக்கும் நேஷ்னலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ரீகாஸ்டிங் டீச்சிங் ஆஸ் அ கொலாபரேட்டிவ் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ இது தீம். நெக்ஸ்ட் October 6 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹேபிட்டட் டே. ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஹேபிட்டட் டே. ஸோ தீம் வந்து பார்த்தோம்னா அர்பன் க்ரைசிஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, அர்பன் க்ரைசிஸ் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு டெலிகாம் வார்ஸ் அப்படின்ற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா தீபாவளி குப்தா. ஓகேவா? டெலிகாம் வார்ஸ் யார் எழுதியிருக்கா அப்படின்னா தீபாவளி குப்தா. ஓகே, நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் எந்த இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட் வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பலோட். ஓகேவா? சத்தீஸ்கரில் பலோட் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கெல்பர்ஸ் டேட்டா. ஸோ கெல்பர்ஸ் டேட்டாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம டோட்டலாக எவ்வளோ க்ரூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் செப்டம்பரில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 4.7 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 4.7 மில்லியன் பேரல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு யார் வந்து அதிகமாக சப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா, அடுத்து ஈராக், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் UAE, அதுக்கப்புறம் US. ஓகேவா? ஸோ ரஷ்யா தான் வந்து அதிகமான க்ரூட்ஸை வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த யுக்ரைன் வார் கூட, ரஷ்யா யுக்ரைன் வார் போச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து டாப் க்ரூட் சப்ளையராக நமக்கு ரஷ்யா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட். ஓகேவா? ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூர். ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஸோ தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் எங்கே நடக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்குது. யார் இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடோட CM. ஓகேவா? ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் TN. ஓகேவா? ஸ்டார்ட் அப் TNனும் அதுக்கப்புறம் ஜெர்மன் ஃபுட்பால் டீம் பொருசியா டோர்ட்மண்ட். ஓகேவா? பொருசியா டோர்ட்மண்ட் இவங்க 2 பேரும் MOU போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டெக் இன்குபேஷன் சென்டரை செட்டப் பண்ணுறதுக்காக. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டெக் இன்குபேஷன் சென்டர். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் அப்பில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து 3rd வந்து பெஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? ஸ்டார்ட் அப்பில் தமிழ்நாடு 3rd பெஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த PLI ஸ்கீம். அதாவது PLI ஸ்கீம்ன்றது என்னென்னா ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2021 வந்து இந்த PLI ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதுக்கான போர்ட்டல் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா December 31, 2025. ஸோ அதுக்குள்ளே வந்து கம்பெனிஸ், அந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சென்டிவ்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ PLI ஸ்கீம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது நம்மளோட இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோ தான். ஓகேவா? ஸோ அந்த மோட்டோவாக வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில செக்டார்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் ப்ரொடெக்ஷனை பேஸ் பண்ணி, ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு இப்போ வந்து ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ஒரு பேஸ் இயராக வச்சு அந்த எண்ணிக்கை எப்போ எந்த இயர் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த இயரை பேஸ் இயராக வச்சு அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து அந்த பேஸ் இயரை விட அதிகமாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்டைன் % வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சென்டிவாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து எவ்ரி இயர் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு டியூரேஷன், ஒரு 1 year 2 year அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு டியூரேஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த போர்ட்டல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க December 31, 2025 வரைக்கும். டில் நவ் செப்டம்பர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 74 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த PLI ஸ்கீமுக்கு கீழே. ஓகேவா? ஸோ இந்த PLI ஸ்கீம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு எப்போ வந்து நோட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா September 24, 2021. ஓகேவா? ஸோ அதுக்கான கார்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,683 crore 5 இயர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த PLI ஸ்கீம்ஸ் வந்து மொத்தம் எத்தனை செக்டார்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 13 செக்டார்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 13 அப்படின்றத பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னொன்று என்ன ஞாபகம் வரலாம் அப்படின்னா ஸோ இந்தியாவில் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இம்மைக்ரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது மொத்தம் எத்தனை ஏர்போர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா அதுவும் 13. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 ஏர்போர்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த இது வந்து அப்படின்னா லக்னோ, திருவனந்தபுரம், ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த ஒரு 5 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 5 ஸோ டோட்டலாக வந்து 13 ஏர்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி PLIவும் வந்து என்னென்னா 13 செக்டார்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன செக்டார்ஸ் அப்படின்றது உங்களால் முடிஞ்சால்
லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு செக்டார்ஸ் கொடுத்துட்டு ஸோ எது வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் வராது எந்த செக்டார் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இது எந்த பட்ஜெட்டில் பிஎல்ஐ ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 22 பட்ஜெட்டில். ஓகேவா? ஸோ அதுக்கான அவுட்லே வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா 1.97 lakh crores. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சானே தக்காய்ச்சி இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ப்ரைம் மினிஸ்டர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ஷிகெரு இஷிபா. ஓகேவா? ஷிகெரு இஷிபா இவங்க தான் இருந்தாங்க. இப்போது ஜப்பானோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் ப்ரைம் மினிஸ்டராக வந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங்கஸ்ட் சர்விங் மினிஸ்டர் ஃபார் இன்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபீமேல் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதனால் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் படி ஜப்பானோட ரேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118th இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 148 கண்ட்ரீஸில். ஓகேவா? 148 கண்ட்ரீஸில் ஜப்பான் வந்து அப்போ எவ்வளோ லோவில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் படி. ஓகேவா? ஸோ டாப்பில் ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட், நார்வே இருக்குது. ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன? இது அடுத்த கொஷின் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்தியாவோட குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டில் இந்தியாவோட ரேங்க் என்ன? ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் லேப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நமோ செமிகண்டக்டர் லெபார்ட்ரி. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி புவனேஸ்வரில். ஓகேவா? ஸோ அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னா 4.95 crores, அப்ராக்சிமேட்டாக 4.95 crores. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபண்டு எந்த ஸ்கீமுக்கு கீழே போகுது அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழே இதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ அதாவது மெயினாக வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த டூல்ஸ், அட்வான்ஸ்டு டூல்ஸு, சாஃப்ட்வேர்ஸு இதுக்கெலாம் வந்து 4.6 crores, இந்த 4.95 crore இருக்கு இல்லையா, அதை அதாவது ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4.6 crores வந்து எக்யூப்மெண்ட்டுக்காகவும் 35 lakh வந்து சாஃப்ட்வேருக்காகவும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ அந்த 4.95 ஸ்ப்ளிட் அப் பண்ணுறாங்க. எக்யூப்மெண்ட்டுக்காக 4.6, சாஃப்ட்வேருக்கு 35 lakh. நெக்ஸ்ட் இட் வில் கம்ப்ளிமெண்ட் ஐஐடி புவனேஸ்வர் எக்ஸிஸ்டிங் சிலிகான் கார்பைட் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் சென்டர். ஓகேவா? ஸோ ஐஐடி புவனேஸ்வர்ஸில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா சிலிகான் கார்பைட் ரிசர்ச் அண்டு இனோவேஷன் சென்டர் இருக்குது. ஸோ அது கூட சேர்ந்து இப்போது நமோ செமிகண்டக்டர் லெபார்ட்ரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் வின்னர்ஸ் ஹல் ஹெயின் மாஸ்டர்ஸ் 2025. இது ஒரு பேட்மிண்டன் டூர்னமெண்ட். எங்கே நடக்குது அப்படின்னா ஸோ அபுதாபி யுஏஇயில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்தியன் வந்து வின் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கேட்டகிரியில் பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உமன் சிங்கிள்ஸ் டைட்டிலில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி. ஓகேவா? ஸோ யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தஸ்னிம் மிர். ஓகே. நெக்ஸ்ட் மென்ஸ் டபுள்ஸில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தோம்னா ஹரிஹரன் அம்சக் அருணன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டபுள்ஸில் வந்து ஹரிஹரன் அம்சக் அருணன், இன்னொன்று வந்து அர்ஜுன் மாடாதில் ராமச்சந்திரன். ஓகேவா? அர்ஜுன் மாடாதில் ராமச்சந்திரன். ஸோ உமன் சிங்கிள்ஸ்லேயும் மென்ஸ் டபுள்ஸ்லேயும் இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஹல் ஹெயின் மாஸ்டர்ஸ் 2025. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இரானி கப். ஓகேவா? இரானி கப் 2025 வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நாக்பூர், மகாராஷ்டிராவில் நடக்குது. ஸோ ஸோ இதில் யார் வந்து எந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ விதர்பா கிரிக்கெட் டீம் இவங்க தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஓகே. ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் விதர்பா தான். மொத்தம் எத்தனை டைட்டில்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா 3 டைட்டில்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்க. ஓகேவா? ஸோ இரானி கப்பு யார் வின் பண்ணியிருக்கா இந்த டீம் அப்படின்னா விதர்பா கிரிக்கெட் டீம். ஓகே. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேரா அத்லெட்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா இது வந்து 12th எடிஷன். ஓகேவா? வேர்ல்டு லெவலில் பேரா அத்லெட்ஸ் சாம்பியன். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா டெல்லியில் நடக்குது. ஸோ இதுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்னா இந்தியன் ஆயில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்தியா டோட்டலாக எவ்வளோ மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா 22 மெடல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 22ல் 6 கோல்டு, 9 சில்வர், 7 ப்ரான்ஸ். ஓகே. 6, 9, 7.
ஓகேவா. 6 கோல்டு 9 சில்வர் 7 ப்ரான்ஸ். ஓகே. ஸோ இந்தியா வந்து 4th நேஷன் வந்து இது ஹோஸ்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஏஷியன் நேஷனில் இந்தியா வந்து 4th ஏஷியன் நேஷன். ஓகே. வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஹோஸ்ட் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா குவத்தார், UAE, ஜப்பான், இவங்க 3 பேர் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஓவராலாக மெடல் டேலியில் டாப்பில் இருக்கிறது பிரேசில். எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 44 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 15 வந்து கோல்டு. ஓகேவா. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து 52 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 13 வந்து கோல்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ யார் டாப்பில் இருக்கா, செகண்ட் டாப்பில் யார் இருக்கா, எங்கே நடக்குது, யார் ஸ்பான்சர் பண்ணுறா, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவும் யூகேவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் கொன்கேன் 2025. ஓகேவா. ஸோ கொன்கேன் 25 அப்படின்றது ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடக்கிறது. ஓகேவா. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியாவில் தான் நடக்குது. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா INS விக்ராந்த். ஓகேவா. INS விக்ராந்த். ஸோ அது இம்பார்ட்டண்ட். INS விக்ராந்த் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட்டு RBI லான்ச் டிராஃப்ட் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஓவர்சீஸில், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து பாரோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா. யார்? RBI. ஸோ இது வந்து டிராஃப்ட் தான். ஸோ ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்காக தான் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவாக பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டிராஃப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் அப்படின்னா நீங்கள் வெளியே வாங்குறது. ஓகேவா. ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தியாவில் பாரோ பண்ணாமல் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாரோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும்னா ஃபாரின் கரன்சியில் தான் பாரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பாரோ பண்ணலாம் அதுக்குன்ட்டு ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. ஓகே. நீங்கள் இவ்வளோ தான் பாரோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லிமிட் செட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து $1 பில்லியன் வந்து பாரோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நெட் ஒர்த் இருக்கும் இல்லையா, ஒரு கம்பெனியோட நெட் ஒர்த் என்ன அப்படின்றது இருக்கும். அதில் 300% வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாரோ பண்ணலாம். ஓகேவா. சப்போஸ் இப்போ ஒரு கம்பெனியோட நெட் ஒர்த் 2 பில்லியன் அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பாரோ பண்ணலாம் அப்படின்னா இதில் 300%னா என்ன 3 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக. அப்போது 6 பில்லியன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பாரோ பண்ணலாம். ஸோ இப்போ இதில் 1 பில்லியன் பெருசா 6 பில்லியன் பெருசானா 6 பில்லியன் பெருசு. அப்போது விச் எவர் இஸ் ஹையர், எது ஹையரோ அது பாரோ பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்படி கிடையாது. ஸோ எந்த கம்பெனியாக இருந்தாலுமே உங்களுடைய லிமிட் வந்து $750 மில்லியன் தான். ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாரோ பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி $1 பில்லியன் ஆர் 300% ஆஃப் நெட் ஒர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாரோவர் நீங்கள் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் மூலமா நீங்கள் வாங்குறீங்க, அதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் பாரோ பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா 3 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ECBயில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலிஜிபிள். ஸோ மினிமம் உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட் 3 இயர்ஸ் இருக்கணும். ஓகேவா. இதில் இந்த 3 இயர்ஸ் அப்படின்றது ஒரு சில செக்டார்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு ECB கீழே நீங்கள் ஒரு பாரோ பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுடைய மெச்சூரிட்டி பீரியட் 3 இயர்ஸ் இருக்கணும். ஓகேவா. அதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ அதுலேயுமே வந்து அவங்களுடைய வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து $50 மில்லியன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுமே வந்து என்ன கிடையாது அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது இந்த ஸ்கீம் கீழே, ஐ மீன் இந்த ECB கீழே. ஓகேவா. ஸோ அதே மாதிரி நீங்கள் அண்டர் 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களுடைய மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் கிரெடிட் காஸ்ட் சீலிங், ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் கிரெடிட் காஸ்ட் சீலிங் அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ ஜென்ரலாக வந்து இந்த ECB கீழே வந்து நீங்கள் பாரோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ லெண்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை பாரோவர்ஸ், ஸோ யார் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. பட் 3
3 இயர்ஸ்க்குள்ளே மெச்சூரிட்டி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மெச்சூரிட்டி பீரியட் இவ்வளோ தான் லிமிட் இருக்கணும், மெச்சூரிட்டின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவ்வளோ தான் லிமிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதை கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மெச்சூரிட்டி பீரியட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்பி, நேஷ்னல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ இருக்காங்க இல்லையா? ஸோ 2023க்கான க்ரைம், இந்தியாவில் எந்தளவுக்கு க்ரைம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு. ஓகே, ஸோ டோட்டலாக எவ்வளோ க்ரைம்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 7.2% க்ரைம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு சொல்கிறாங்க. ஸோ 2022 நடந்ததை விட 2023 7.2% க்ரைம்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவே சைபர் க்ரைம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 2022 4.8% இருந்துச்சு. டோட்டல் க்ரைமில் சைபர் க்ரைம் வந்து 4.8% இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து இது என்ன இருக்குது அப்படின்னா 6.2% இருக்குது 2023. ஓகேவா? ஸோ சைபர் க்ரைம்ஸில் டாப் எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமான சைபர் க்ரைம்ஸ் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் யூபி. ஓகேவா? ஸோ சைபர் க்ரைமில் கர்நாடகா, தெலுங்கானா, யூபி. அதுவே ஓவராலாக க்ரைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பி, மகாராஷ்டிரா, யூபி. ஓகே, எம்பி, மகாராஷ்டிரா, யூபி. ஸோ இந்த இதுவை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜொமேட்டோ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பென்ஷன், ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கூட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எம்ஓயு போட்டு இவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்பிஎஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஒர்க்கர்ஸ் மாடல் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டெலிவரி பண்ணுறாங்களே, ஸோ இந்த ஜொமேட்டோலலாம் டெலிவரி பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கும் இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஜொமேட்டோ வந்து ஹெச்டிஎஃப்சி பென்ஷன்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க, நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2.3 மில்லியன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 30 க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸோ செபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேலிடேட்டட் யூபிஐ ஹேண்டில்ஸ். ஓகே, இன்னொன்று செபி செக். ஸோ அதாவது நிறைய இப்போ ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வேலிடேட்டட் யூபிஐ ஹேண்டில்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த செபியோட ஒரு ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்டராக இருக்கீங்க, இல்லை இன்டர்மீடியட்ரிஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூபிஐ ஹேண்டிலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா @வெரிஃபைடு அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ @வெரிஃபைடு அப்படின்றது இருக்கும், @வேலிட் அப்படின்றது இருக்கும். @வெரிஃபைடு கிடையாது, @வேலிட் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இது யார் இஷ்யூ பண்ணியிருக்கா அப்படின்னா என்பிசிஐ தான். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரோக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா .brkவாக இருக்கும், சஃபிக்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா .mf. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா சஃபிக்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ செபி செக் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிவிஜுவல் வந்து அவங்களே இண்டிபெண்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸோடைய இன்டர்மீடியட்ரிஸோடைய யூபிஐ ஐடியாவோ இல்லை அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்க உண்மையாலுமே இன்டர்மீடியட்ரிஸ் தானா இல்லை வேறு யாராச்சும் ஃப்ராடா அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் செக் பண்ணிக்கலாம். அதுதான் செபி செக். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வேலிட் யூபிஐயும் செபி செக், ஸோ இதை வந்து எந்த டேட்டுக்குள்ளே எஃபெக்டிவ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அது ஒன்ஸ் ரீகால் ஆகும், அதுக்காக தான் கொஷின் கேட்குறது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கர்நாடகா பேங்க்கோடைய எம்டி சிஇஓ ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பட்டை வந்து 1 மந்த் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கர்நாடகா பேங்க். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் ரயில்வே ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோக்ரஜ்ஹர் டு
ஜெலிபூ ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டு. ஸோ எங்கே லிங்க் ஆகுது, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் ரயில்வே எங்கே லிங்க் ஆகுது அப்படின்னா பூட்டானில் ஓகேவா. பூட்டானுக்கு லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 69 கிலோமீட்டர். ஓகே, ஸோ எங்கே லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூட்டான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கஜ் ரக்ஷக் ஆப் அப்படின்றது என்ன அப்படின்னா கஜ் ரக்ஷக் ஆப். ஸோ இது எங்கே வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பந்தவ்கர்க் டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டைகர் ரிசர்வில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலஃபென்ட் மூமெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ அவ்வளோதான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பதுகம்மா ஃபெஸ்டிவல். இது எங்கே நடக்குது அப்படின்னா தெலுங்கானாவில் நடக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்கு. ஸோ எதுக்காக 2 கின்னஸ் ரெக்கார்டு எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபெஸ்டிவலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஸோ அது வந்து ஒரு காடு ஓகேவா. ஸோ அந்த காடோடைய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளவர்லேயே வந்து செஞ்சுருக்காங்க ஓகேவா. ஸோ அதுவும் வந்து அது ரொம்ப பெருசாக ஓகேவா. ஸோ லார்ஜஸ்ட்டு பதுகம்மா ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளோரல்லே பண்ணியிருக்காங்க, அதுவும் லார்ஜஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதோடைய ஹைட் வந்து பார்த்தோம்னா 62 feet டால், 36 feet வைடு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்ட் கின்னஸ் ரெக்கார்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பதுகம்மா ஃபெஸ்டிவல்லையே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ லார்ஜஸ்ட் கேதரிங் ஆஃப் உமன்ஸ், ஸோ சிங்கிங் அண்ட் டான்ஸிங் ஓகேவா. ஸோ லார்ஜஸ்ட்டு கேதரிங், ஸோ நிறைய உமன்ஸ் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஸோ அது ஒரு கின்னஸ்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்கு ஓகேவா. ஸோ 2 கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. ஒன்று வந்து அந்த ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைட்டு அந்த வைடு அந்த லார்ஜஸ்ட் ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சராக இருந்ததுக்காக, இன்னொன்று வந்து ஸோ அதிகமாக வந்து உமன்ஸ் வந்து கேதர் ஆனதுக்காக ஓகேவா. ஸோ 2 விஷயத்துக்காக. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்றது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹெல்பேஜ் இந்தியா. ஸோ ஹெல்பேஜ் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அட்வான்டேஜ் 60 கேம்பெயின் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பென்ஷன்ஸ். ஸோ இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக. ஸோ இந்த டே என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு 12th சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் சம்மிட் எங்கே நடக்குது அப்படின்னா தூன் யூனிவர்சிட்டி தெஹ்ராதூனில் ஓகேவா. ஸோ இது எத்தனாவது சம்மிட் அப்படின்னா 12th மவுண்டெயினுக்கான ஒரு சம்மிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அது தெஹ்ராதூனில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2025 இண்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம். ஸோ எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் இது யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா தி ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ எந்த கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கப்பூர் வந்து டாப்பில் இருக்குது, செகண்ட் ஸ்விட்சர்லாந்து, தேர்ட் அயர்லாண்டு. ஸோ இந்தியா வந்து 128th கண்ட்ரியாக இருக்குது. ஸோ எந்த கேட்டகரியில் அப்படின்னா மோஸ்ட்லி அன்ஃப்ரீ கேட்டகரி. ஓகேவா. ஸோ இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் ரிப்போர்ட். ஸோ டாப்பில் இருக்கிறது ஸ்விட்சர்லாந்து ஓகேவா, சிங்கப்பூருக்கு அடுத்து சுவிட்சர்லாந்துக்கு அடுத்து அயர்லாந்து. இந்தியாவோட ரேங்க் 128 ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஜல் சஞ்சாய் ஜன் பாகிதாரி அவார்டு. ஸோ இந்த அவார்டை வின் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா பீதார் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எந்த ஸ்டேட் அப்படின்னா ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது எந்த ஸ்டேட் இந்த பீதார் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கர்நாடகா ஓகேவா. ஸோ இந்த ஜன் பாகிதாரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ பீப்புள் பார்ட்டிசிபேஷன் ஓகேவா. ஸோ அதாவது இந்த எந்த ஒரு கேம்பெயின் கீழே இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேம்பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரியும் ஜல்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜல் சஞ்சாய் கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு கேம்பெயின். ஸோ அந்த கேம்பெயினில் அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் பீதார் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அங்கே இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்கள் வந்து அதிகமாக வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ வாட்டர் கன்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணுற விதமாக இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த யார் கொடுத்துருக்கா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ ப்ரைஸ் லாக் பார்த்தோம்னா 25 lakh. ஓகே, ஸோ இந்த பீதார் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னா கர்நாடகா. ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கௌஷல் தீக்ஷந்த் சமோரா.
4th கௌஷல் தீக்ஷந்த் சமூரா இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னா ஸோ மும்பையில் நடக்குது. ஓகே, ஸோ மோடி வந்து அப்போ என்ன பண்ணுறாரு, ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து அதில் படித்த டாப்பர்ஸ் 46 டாப்பர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹானர் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ அதே சமயம் பிஎம் சேட்டு அப்படின்ற ஒரு ஸ்கீமும் லான்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ப்ளேலிஸ்ட்டில் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ தான் இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎம் சேட்டு அப்படின்ற நேம் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நேம் எதுவும் வைக்கல. ஓகேவா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ITI இருக்கு இல்லையா, அதை வந்து அப்கிரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்கீம் நேமே அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITI. ஓகேவா, ஸோ அப்போது ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க 1000 ITIஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்கிரேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஓகேவா, ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபைவ் நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ 1000 ITIஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி சிலபஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒரு 5 இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 5 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர், செகண்டு சென்னை, தேர்டு வந்து ஹைதராபாத், ஃபோர்த்து வந்து லூதியானா, இன்னும் ஒன்று வந்து கான்பூர், ஃபிஃப்த் ஒன் வந்து கான்பூர். ஸோ இந்த 5 ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்ற போகிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ எந்த பிளேஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதுக்கான அவுட்லே, இந்த பிஎம் சேட்டுக்கான அவுட்லே பார்த்தோம் அப்படின்னா 60,000 crores. ஓகேவா, ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபுல் டீட்டெயில், அந்த ஸ்கீம்க்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அரட்டை அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு மெசேஜிங் ஆப். யாரோடது பார்த்தோம்னா ஜோஹோஸ் ஹோம் க்ரோன் மெசேஜிங் ஆப், ஒரு மெசேஜிங் ஆப் தான் அது. ஸோ இந்தியாவில் வந்து அது ஆப் ஸ்டோர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாப் ஸ்பாட்டில் இருக்கான். ஓகேவா, ஸோ அந்த ப்ளே ஸ்டோர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதிகமான பீப்புள்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் ஆப் ஸ்டோர்ஸில் வந்து டாப் ஸ்பாட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2021. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 ஆஸ்பிரேஷனல் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. எந்த ஸ்கீம் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா DDKY. ஸோ அதாவது பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இல்லையா, ஸோ எவ்வளோ அவுட்லே இதுக்கு 24,000 crore கரெக்டாக. ஸோ 1 இயருக்கு பர் இயருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இயர்ஸ் இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீமு 6 years இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட மெயின் அல்டிமேட் எய்ம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வீக்கர் டிஸ்ட்ரிக்ட்ஸை செலக்ட் பண்ணி அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். எந்த செக்டாரில், அக்ரிகல்ச்சர் செக்டாரில். ஓகேவா, ஸோ அந்த 100 டிஸ்ட்ரிக்ட்ஸை தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதில் டாப்பில் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் 12 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிராவில் 9 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் வந்து 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் டாப் ஸ்டேட். ஸோ அந்த 100ல் 12 வந்து யூபி, 9 மகாராஷ்டிரா, 8 வந்து MP, 8 ராஜஸ்தான். ஓகே, ஸோ இதில் மொத்தம் ஸோ 11 டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 11 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி 32 36 தெரியல. ஸோ 32 36 தெரியல ஸ்கீம்ஸ் வந்து கவர் ஆகும். ஐ திங்க் 32 ஸ்கீம்ஸ் 32. ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் 32 36 அப்படின்றத சொல்லுங்கள். பட் எய்தர் 32 or 36 அத்தனை ஸ்கீம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த PMDDKY கீழே கவர் ஆகும். ஓகேவா,
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ மகாராஷ்டிரா பிகேம் த 17th ஸ்டேட் டு லான்ச் எலக்ட்ரானிக் பாண்ட் சிஸ்டம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் பாண்ட் சிஸ்டம்மை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ 17th ஸ்டேட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ ஹை வேல்யூ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்காக. ஓகேவா. ஸோ யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரெவென்யூ மினிஸ்டர் சந்திரசேகர் பவன்குலே. ஓகே. ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மந்த்லி எவ்வளோ பாண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா 3000 to 4000 பாண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 50,000 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸோ கண்டிப்பாக இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த பாண்டை வந்து சைன் பண்ணணும். ஓகேவா. சைன் பண்ணி சிபிஐசிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அனுப்பணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஆர்ஓ பார்டர்ஸ் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டோட ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எந்த ப்ராஜெக்ட் கீழே இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் ஹிமான்க். ஓகேவா. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மிக்லா பாஸ் வழியாக. ஓகேவா. ஸோ எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் லெக்கார்டு. ஸோ இதோடைய ஆல்டிடியூட் பார்த்தோம்னா 19,400 feet. ஓகேவா. ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோடு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹும்லிங்லா பாஸ். இது வந்து மிக்லா பாஸ். ஓகே. மிக்லா பாஸ். இது வந்து ஹும்லிங்லா பாஸ். இதோடைய ஹைட் வந்து பார்த்தோம்னா 19,024 feet. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ எந்த ப்ராஜெக்ட் கீழே அப்படின்னா ப்ராஜெக்ட் இமாக்கு கீழே. ஓகேவா. ஸோ எவ்வளோ ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 19,400. எங்கன்னு பார்த்தோம்னா லடாக். ஓகே. நெக்ஸ்ட் இண்டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகேம் த ஃபர்ஸ்ட் சிட்டி டு ரிசீவ் சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸிங் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சோலார் பவர் பிளான்ட். ஸோ சோலார் பவர் பிளான்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு சிட்டி பார்த்தோம்னா இண்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயம் இண்டோர் பற்றினா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோர் வந்து 8th இயராக வந்து நான் இருக்குது அப்படின்னா 8 years தான் வந்து க்ளீனியஸ்ட் சிட்டி அப்படின்ட்டு இண்டோர் வந்து இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ எந்த ஸ்வச் பாரத் மிஷன்ஸ் கீழே ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்னா இண்டோர் 8th டைமாக வாங்கியிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோலார் எனர்ஜி பிளான்ட்டை வந்து யார் செட்டப் பண்ணுறா அப்படின்னா இண்டோர் முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இது எப்போதுலேருந்து ஃபங்க்ஷனிங் ஆக போகுது அப்படின்னா நவம்பர் 2025 ஓகேவா. ஸோ இப்போது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ட்ரிங்கிங் வாட்டரை சப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா ஸோ எந்த ரிவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நர்மதா ரிவர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி எதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இண்டோர் சிட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க நர்மதா ரிவர்லேருந்து இண்டோர் சிட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த சோலார் பவர் பிளான்ட்டோடைய கெப்பாசிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 308 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய கெப்பாசிட்டி 60 MW. ஓகேவா. ஸோ ஐஎம்சி தான் வந்து அதாவது இண்டோர் முனிசிபல் கார்பரேஷன் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி. ஸோ ஒரு ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டை செட்டப் பண்ணியிருக்கு. அதுவும் க்ரீன் பாண்ட்ஸ் மூலயமா. ஓகேவா. ஸோ க்ரீன் பாண்ட்ஸ் மூலயமா ஒரு ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டை செட்டப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி அப்படின்னா இண்டோர் முனிசிபல் கார்பரேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா UDDAI வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்சஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்டேட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோடைய சார்ஜஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2028 வரைக்கும். ஸோ October 1, 2025 செப்டம்பர் 2028 வரைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் டெமோக்ராஃபிக் சேஞ்சஸ் ஏதாச்சும் அட்ரஸ் நேம் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 50 rupeesலேருந்து 75 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பயோமெட்ரிக் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபேஸு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 100 rupeesலேருந்து 125 rupeesஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்டேட் வந்து June 14, 2026 வரைக்கும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் போர்ட்டலில் வந்து ஃப்ரீயாகவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணலாம் டாக்குமெண்ட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப். ஓகே.
நெக்ஸ்ட்டு என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ். ஸோ என்ரோல்மெண்ட் சென்டர்ஸில் வந்து ஃபீ வந்து பார்த்தோம்னா 50 ருபீஸ்லேருந்து 75 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் பிரிண்டிங் வந்து இகேஒய்சிலையோ இல்லை மற்ற டூல்ஸ் வழியாவோ நீங்கள் ஆதார் பிரிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ சில பேரால் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்ரோல்மெண்ட் சென்டர்ஸை விசிட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோம் என்ரோல்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 700 ருபீஸ். ஓகேவா? சப்போஸ் ஒரே சேம் அட்ரஸ்லேயே வந்து மல்டிபிள் ரெசிடென்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் ரெசிடென்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனுக்கு மட்டும் 700, அதுக்கு அடுத்து இருக்க ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் 350 ருபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டெமோக்ராஃபிக் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா 75 ருபீஸு, அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா 125 ருபீஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ரோல்மெண்ட் சென்டர்ஸ்க்கு வந்து 75 ருபீஸு ஃபீயு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸோ ஹோம்லேயே வந்து என்ரோல்மெண்ட் பண்ணி தராங்க அப்படின்னா அதுக்கு 700. ஸோ ஆதார் பிரிண்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா 40. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து செப்டம்பர் 2028 வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து 3 இயர்ஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு அவுட்லைன் போட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ செப்டம்பர் 1, 2028லேருந்து செப்டம்பர் 30, 2031 வரைக்கும். ஸோ டெமோக்ராஃபிக் வந்து நம்ம இங்கே என்ன பார்த்தோம், 75ன்னு பார்த்தோமா? 75லேருந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 90 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ பயோமெட்ரிக் வந்து 125ன்னு பார்த்தோம், ஸோ 150 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதார் பிரிண்டிங்க்கு 40 ருபீஸ்ன்னு பார்த்தோம், 50 ருபீஸ் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி 5 to 7 இயர்ஸ், அது மாதிரி 15 to 17 இயர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ, இந்த ஏஜில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா ஸோ கரெக்டாக 5 இயர்ஸ் அண்ட் 5th இயர்ஸ், அதாவது 5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணணும் ஆதார், அதுக்கப்புறம் 15 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணணும், கம்பல்சரி அப்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ என்பிஎஸ் திவாஸ். ஓகேவா? என்றைக்குன்னு பார்த்தோம்னா October 1. ஸோ அதுக்கான தீம் தான் இது, இன்க்ளூசிவ் பென்ஷன்ஸ், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ், ஸ்ட்ரென்தனிங் ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டி இன் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு காட்டன் டே. ஸோ October 7th. ஸோ அதுக்கான தீம் வந்து காட்டன், த ஃபேப்ரிக் ஆஃப் அவர் லைஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு புக், என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேட்டிங் அண்ட் மேனேஜிங் பேங்க்ஸ் இன் இந்தியா அண்ட் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் புக். ஸோ இந்த புக் யார் வந்து எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அமரேஷ் சமந்தராயா. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மல்டிஃபீட் கம்ப்ரஸ்டு பயோ கேஸ் பிளான்ட். ஸோ எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஹில்யா நகர், மகாராஷ்டிராவில். ஓகே. ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மல்டிஃபீட் கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஓகே. மல்டிஃபீட் கம்ப்ரஸ்டு பயோகேஸு மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டூ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் அண்ட் அசஸ்மெண்ட் இந்தியாவும் சேர்ந்து எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸோ ஸ்கூல் எஜுகேஷனோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் அப்டேட் பண்ணுறதுல கண்டென்ட் கொண்டு வரதுலேருந்து ஸோ நிறைய விஷயம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கிட்ட மகாராஷ்டிரா எம்ஓயு போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு IFCCI அப்படின்றது வந்து என்னென்னா இண்டோ ஃப்ரெஞ்ச் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் கனெக்ட் டே, 3rd CSR. ஓகேவா? 3rd IFCCI CSR கனெக்ட் டே எங்கே வந்து இது நடக்குது இந்த ஈவெண்ட் அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ எம்பேசி ஆஃப் ஃப்ரான்ஸில். ஓகே. ஸோ இதோடைய தீம் வந்து பார்த்தோம்னா கொலாபரேட்டிங் ஃபார் ஸ்கேல் கிராஸ் செக்டோரல் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த IFCCI வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எய்ம், இவங்க கூட வந்து அட்டல் இனோவேஷன் மிஷன் இருக்கு இல்லையா, அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டு எதுக்காக அப்படின்னா டு மொபிலைஸ் CSR அண்ட் கார்பரேட் சப்போர்ட். ஸோ CSR அப்படின்றது வந்து என்னது, CSR அப்படின்றது வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அதுதான் CSR. ஓகே. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அட்டல் இனோவேஷன் மிஷன் கூட எம்ஓயு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஃப்ரெஞ்ச் பிரசிடெண்ட் 2 பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2026 அப்படின்ற இயர் வந்து இந்தியா ஃப்ரெஞ்ச் இயர் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ 2026 வந்து இந்தியா ஃப்ரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ் 2026ன்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர். ஸோ கோவா ஸ்டேட்டில் வந்து ஒரு
இனிஷியேட்டிவ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. மகாஜி கர் யோஜனா. ஓகேவா, மகாஜி கர் யோஜனா அப்படின்னா என்னென்னா, ஸோ அதாவது ஏதாச்சும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ அவங்களுடைய ஹோம்ஸோடைய ஓனர்ஷிப் ரைட்ஸை வந்து அவங்களுக்கே கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி 10 lakh சிட்டிசன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கோவா அதுக்கப்புறம் இப்போ கோவாவோட ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கோவாவோட ஒரு பர் கேபிட்டா இன்கம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 lakh அப்ராக்சிமேட்லி 1 lakhலேருந்து 3,50,000 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோவா வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக வந்து எப்போ ஆக போகுது அப்படின்னா 2037. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவாவில் ஒரு 21 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒர்த் அப்படின்னு பார்த்தோம்னா 2,452 crores. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கோவாவில் வேறு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ விட்னஸ் ரூம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஸோ நார்த் அண்ட் சவுத் கோவா, ஸோ 2 டிஸ்ட்ரிக்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விட்னஸ் ரூம்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவா போலீஸ் மொபைல் ஆப், ஸோ சைபர் ஹெல்ப்லைன், ஸோ 1930 அப்படின்றது சைபர் ஹெல்ப்லைன். ஸோ அந்த நம்பரையும் இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கோவாவில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், ஸோ அதுக்கான வின்னர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவாகவே போட்டிருப்போம் ஷார்ட்ஸில், ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷிம்ஹன் மேரி ஃபெட்ரிக். ஓகேவா, ஸோ ஷிம்ஹன் சகாவி ஜப்பான், மேரி ப்ருன்கோவ், ஃபெட்ரிக் ராம்ஸ்டெல். ஓகேவா, யூஎஸ். ஸோ இவங்க 3 பேருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிசியாலஜி மெடிசனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸை டிஸ்கவர் பண்ணதுக்காக. ஓகே, ஸோ இதுக்கான நோபல் ப்ரைஸ்க்கான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 million Swedish kronor. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சுபான்ஷு சுக்லாவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஈவெண்ட்டுக்குன்னு பார்த்தோம்னா விஸ்கிட் பாரத் பில்டத்தான் 2025. ஓகேவா, ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவங்க தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா கிளாஸ் 6 to 12 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 4 தீம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 தீம்ஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னோவேட்டிவாக வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து ஆத்ம நிர்பார் பாரத், இன்னொன்று ஸ்வதேசி, இன்னொன்று வோக்கல் ஃபார் லோக்கல், இன்னொன்று சம்ரித்தி. ஓகேவா, ஸோ இந்த 4 தீம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆத்ம நிர்பார் பாரத், ஸ்வதேசி, வோக்கல் ஃபார் லோக்கல், சம்ரித்தி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த விஸ்கிட் பாரத் பில்டத்தான் யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ இதோடைய வின்னர்ஸ் வந்து டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ விஸ்கிட் பாரத் பில்டத்தான் பிராண்ட் அம்பாசிடர் சுபான்ஷு சுக்லா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கனத் தாஸ். இவர் வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 13th டைரக்டர் BSI பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு 13th டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா மைக்காலஜிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்காலஜிஸ்ட் வந்து BSIயோட ஹெட்டாக வந்திருக்காரு அப்படின்னா ஸோ அது வந்து யார் அப்படின்னா கனத் தாஸ். ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா AA மயோ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து TCE, ஸோ அதாவது டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர். ஸோ அவங்களும் IIIT நாயா ராய்ப்பூர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து MOU போடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக ஸோ இன்னோவேஷன் கொண்டு வரணும், ரிசர்ச் பண்ணணும், அதில் டெக்னாலஜிஸை வந்து நெக்ஸ்ட்டு லெவல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஸோ MOU போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 3rd edition ஆஃப் ஹான்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் ஸ்டார் பார்ட்டி. ஓகே, இது எங்கே நடக்குது இந்த எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd edition எங்கே நடக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் லடாக்கில். ஸோ மெயினாக இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஹேஸ்ட்ரோ டூரிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து அது வழியாக வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது IIA பார்க்
லடாக் கவர்மெண்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஐஎஸ்எஸ்எஃப் ஜூனியர் வேர்ல்டு கப் எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இந்தியா வந்து மெடல் டேலியில் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் 8 கோல்டு 10 சில்வர் 8 வந்து பிரான்ஸ். ஓகேவா ஸோ 26 மெடல்ஸ் 8 கோல்டு 10 சில்வர் 8 பிரான்ஸ். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐசிஜிஎஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப்ஸில் வந்து அக்ஷர். ஸோ அக்ஷர் அப்படின்றது வந்து செகண்ட். ஸோ அதாவது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ் இல்லை, இது வந்து செகண்ட் ஷிப். ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஆதம்யா. ஓகேவா ஆதம்யான்றது ஃபர்ஸ்ட். இது வந்து ஒடிசா போர்ட்டில் செப்டம்பர் லாஸ்ட் மந்த் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது எங்கள் செகண்ட் ஒன் வந்து அக்ஷர் எங்கே வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரைக்கால் புதுச்சேரியில். ஓகே ஸோ இதை பில் பண்ணது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேவா ஸோ இந்த ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸை பில் பண்ணியிருக்கிறது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். மொத்தம் டோட்டலாக 8 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ். ஓகே நெக்ஸ்ட் குட்லக் இந்தியா பிஏடிஎல். ஸோ பிஏடிஎல் அப்படின்றது என்னென்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் டீனா திருவனந்தபுரம் லிமிடெட். ஓகேவா ஸோ குட்லக் இந்தியா பிஏடிஎல் அதுக்கப்புறம் ஆக்சிஸ் கேட்ஸ் டெக்னாலஜிஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு எம்ஓயு போடுறாங்க, ட்ரைபார்ட்டி எம்ஓயு. எதுக்காக அப்படின்னா டு பிட் ஃபார் டிஆர்டிஓவுடைய ஏஎம்சிஏ அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து பிட் பண்ணுறதுக்காக. ஓகேவா ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட். ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மனோரஞ்சன் மிஸ்ரா. ஸோ மனோரஞ்சன் மிஸ்ரா வந்து இண்டிபெண்ட் டைரக்டராக வந்து ஜாயின் ஆகிறாரு ஃபேஸ்க்கு. ஓகே ஃபேஸ்ன்றது ஃபின்டெக் அசோசியேஷன் ஃபார் கன்சியூமர் எம்பவர்மெண்ட் போர்டு. ஓகேவா ஸோ ஃபேஸ் போர்டில் வந்து 5th இண்டிபெண்ட் டைரக்டராக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா மனோரஞ்சன் மிஸ்ரா. ஓகே நெக்ஸ்ட் வந்து தான். ஸோ தான் அப்படின்றது வந்து ஒரு 6th யூனிகார்ன். ஸோ 2025 உடைய 6th யூனிகார்னாக வந்து வந்திருக்கு. ஓகேவா ஸோ 2025 வந்த மற்ற 5 யூனிகார்ன்ஸ் வந்து நேத்ராடைன், ஜஸ்பே, JSW1 பிளாட்ஃபார்ம், த்ரூல்ஸ் பெட் ஃபுட் அண்ட் ஜம்போ டைல். ஓகே ஸோ இதுதான் அந்த 5. ஸோ 6th ஒன் வந்து டான். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து யுஏஇ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சவரைன் மொபிலிட்டி க்ளவுடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ யுஏஇயோடைய ஃபர்ஸ்ட் சவரைன் மொபிலிட்டி க்ளவுட். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு மேப்பிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளீட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, டிஜிட்டல் ட்வின். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரஸியாக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வந்து எனேபிள் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோம்னா கோர் 42 சவரின் பப்ளிக் க்ளவுடு. ஸோ இதுக்கு வந்து பவர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். ஓகேவா ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா ஸோ இன்னொரு வீடியோவில் செகண்ட் வீக்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா ஸோ தேங்க்யூ ஆல்.